கேரளா லாட்டரியில் இவங்க கொடுத்த ஸ்க்ரீன் வச்சு ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்த்துருவோம். இவங்க வந்து 9-7-4 ஒரு நாள் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து ரிவர்ஸ் டைரெக்ஷனில், சரிங்களா, 4-7-9 அப்படிங்கும்போது இந்த 4 மட்டும் டைரெக்டாக பாஸ் ஆகிருந்தது. அடுத்து 7-0-2 கொடுத்த அன்னைக்கு ரிவர்ஸ் டைரெக்ஷனு 2-0-7, இந்த 7 மட்டும் டைரெக்டாக பாஸ் ஆகிருந்தது. அடுத்து 5-1-2 அப்படின்னு கொடுக்கும்போது இந்த 1 மட்டும் டைரெக்டாக பாஸ் ஆகிருந்தது ரிவர்ஸ் டைரெக்ஷனில் 2-1-5, இந்த 1 மட்டும் டைரெக்டாக பாஸ் ஆகிருந்துச்சு. இந்த 1 வச்சு இங்கே 2-1 வச்சுட்டாங்க. அதே மாதிரி 5-1 4 அந்த ஃபார்முலாவில் வச்சுருந்தாங்க. அடுத்து இங்கே வந்து 6 டைரெக்டாக பாஸ் ஆகிடுச்சு. இந்த 9 + 6 15க்கு 5 பாஸ் ஆகிடுச்சு. 6 + 1 7 பாஸ் ஆகிடுச்சு. சரிங்களா, ஒரு நம்பரை டைரெக்டாக பாஸ் பண்ணி அந்த நம்பர்லேருந்து மற்ற 2 நம்பரை மேட்ச் பண்ணுற மாதிரி ரிசல்ட் வச்சுருக்காங்க. இப்போது நாளைக்கு இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 102 கொடுத்துருக்காங்க. இவங்க டைரெக்டாக வச்சு இந்த 102 ப்ளே பண்ண போகிறாங்களா, அப்படி இல்லைன்னா ரிவர்ஸில் 201 அப்படின்னு வச்சு ப்ளே பண்ண போகிறாங்களா, இதுதான் கால்குலேஷன் நமக்கு. இப்போது இது எப்படி வரும் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டைரக்ட் போர்டில் பார்த்துடலாம். டைரக்ட் போர்டில் 102ங்கிறத இது ஸ்ட்ரைட்டாக பாஸ் ஆச்சுன்னா, 2ங்கிற நம்பர் பாஸ் ஆச்சுன்னா 0 + 2 இங்கேயே 2 பாஸ் ஆகணும். 2 + 1 இங்கே 3 பாஸ் ஆகணும். 322 பாஸ் ஆகணும் ஒரு நம்பர் படி, ஒரு கால்குலேஷன் படி. அப்படி இல்லைனா இதை ரிவர்ஸில் வச்சுட்டோம்னு வச்சுங்க 201. இப்போது இந்த 1 வச்சு பாஸ் பண்ணாங்கன்னா 1 + 2 இங்கே 3 பாஸ் ஆகணும். 1 + 0 இங்கே 1 பாஸ் ஆகணும். இங்கே 1க்கு 1 பாஸ் ஆகணும். 311 என்ன நம்பர் வரும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். ரெண்டாவது நம்ம பழைய கெஸ்ஸிங் மெத்தட்லேயும் என்ன நம்பர் வரும்னு பார்த்துருவோம். 66-942 எடுத்தோம் நம்ம, சரிங்களா. 66-942 எடுத்து இந்த நம்பர் மட்டும், கடைசி 4 நம்பர் மட்டும் நம்ம எடுத்திருந்தோம். ஆனால் ரிசல்ட்டு என்ன வந்துச்சுன்னா 66-57. இந்த 6 + 9 15 இந்த இடத்துல வச்சுட்டா 5 வச்சுட்டாங்க. அடுத்து சைடில் இந்த 2க்கு 7 வச்சுருக்காங்க, சரிங்களா. அதை நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா 74-67, சரிங்களா. 6க்கு வந்து அதாவது இங்கே -1 போட்டு ரிவர்ஸ் டைரெக்ஷனில் அங்கே -1 போட்டு 6, அடுத்த டிஜிட்டு 6 அப்படியே பாஸ் ஆகிருக்கு. அடுத்து இங்கே +1 போட்டிருக்காங்க 5, இங்கே 7 ரிவர்ஸ் டைரெக்ஷனில் எடுத்திருக்காங்க, சரிங்களா. நம்ம இன்றைக்கி அப்போ எப்படி எடுத்திருப்பாங்க பார்ப்போம். இன்றைக்கி 6 மணி ரிசல்ட்டு 65-684, 65-684. இதில் என்ன பண்ணணும்னா 6க்கு வந்து 1 இறங்கும், சரிங்களா. 8க்கு வந்து 3 இறங்கும். அதுதான் கால்குலேஷனு எப்படி எடுத்திருப்பாங்க
இப்போது நம்ம அங்கே பார்த்த மாதிரி 311 322 அப்படி நம்ம பார்த்துருந்தோம். அப்படி பார்க்கும்போது இங்கே என்ன நம்பர் இறங்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், நாற்பத்தொன்று 32 0, 41 32 0. நம்ம அங்கே 1 0 2 தான் ஃபார்முலா. எப்படி இறங்கும்? 41 32 0, 0 வந்து சைலண்ட்டு. அப்போ 4 1 3 2, 4 1 3 2. இந்த 3க்கு பதில் 2 இறங்கலாம். 4122. சரிங்களா? நாளைக்கு வர வேண்டிய நம்பர் வந்து இந்த 41, சரியாக பார்த்துங்க, 41 32 தான் வருது. இதில் தான் 4 நம்பர் வரணும். ஏதாவது ஒரு நம்பர் மாற்றணும். சரி.